ராத்திரி வேளையில ஒரு பொண்ணு தனியா வரக்கூடாது. அதுக்காக வீடு வேற எடுத்து வச்சிருக்கேன். உழைச்சிடு வர உங்களுக்கு என்னடா உடைஞ்சு போன கிளாஸுக்கு காசு? ஏம்மா நீ வெளியூராக்கும்? ஆமாங்க. இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களாக்கும்? ஆமாங்க. அவங்க வெளியூர் போயிருக்காங்களாக்கும்? ஆமாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியாக்கும்? ஆமாங்க. கையில பெட்டியோட முகத்துல கவலையோட கால்நடையா வந்தாலே கதை அப்படித்தானே இருக்கும். உண்மைதாங்க. ஆபத்துல வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். இல்ல ஆமா எங்க போற? அதான் எனக்கே தெரியல. அப்ப வா வீட்டுக்கு போவோம். என்னம்மா அப்படி பாக்குற? கார்ல வந்தவன மாதிரி என்னையும் ஒரு காவாலி பையன் நினைச்சியா? நானும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான். கஷ்டப்பட்டு படிச்சேன், வேலை கிடைக்கல. சரி சரி, என் கதையெல்லாம் உங்ககிட்ட எதுக்காக சொல்லிக்கிட்டேன். வருமா, இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போ. என்னங்க என்னங்க? என்ன வீட்டுக்கு வரியா? யாரது வீட்டுல? ராஜேஸ்வரி அம்மாங்கிறது நீங்க தானா? ஆமா. கடவுள் எனக்கு கண்ணை கொடுக்கலன்னாலும் கேக்குறதுக்கு காது கொடுத்திருக்கிறாரப்பா. அம்மா நீ என்னதான் குரல் மாத்தி பேசினாலும் என் முத்துவே எனக்கு தெரியாதா? உன்னை ஏமாத்த யாராலையும் முடியாதுமா. இந்தாமா 2 நாள் கூலி. ஆமா, இன்னைக்கு ஏப்பா எவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஃபேக்டரியில கரண்ட் கட்டுமா, அதனால இன்னைக்கு உனக்கு வேலையும் கட்டுறான்னு சொன்னாங்க. வர வழியில ஒரு விருந்தாளிய பார்த்தேன், அவங்களையும் கூட்டு வந்திருக்கேன். வாங்கம்மா. ஏன் அப்படி இருந்தீங்க? வாங்க, சும்மா வாங்க. எங்க அம்மா. வணக்கம்மா. யாரம்மா நீ? நம்ம வீட்டு விருந்தாளியா எலிசபெத் ராணியா வரப்போறாங்க. எல்லாம் நம்ம வர்க்கம் தான். அப்படியா? நீ எந்த ஊரம்மா? நேத்து வரைக்கும் நான் இருந்தது சொந்த ஊரு. இனிமே நான் எங்க இருக்க போறேனோ அதுதான்மா என் ஊரு. இருக்கிறவங்களுக்கு தாமா ஒரு ஊர் சொந்தம். முத்து, இப்படி வாடா. என்னம்மா? உனக்கு புத்தி இருக்கா? திடீர்னு இப்படி ஒரு விருந்தாளிய கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாலேயே சாப்பாடு போட சொல்றியே. ஒருத்தருக்கு மட்டும் தாண்டா சாப்பாடு இருக்கு. அம்மா, ஏழை வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டா இருக்கிறவங்கள ஒருத்தர் பட்டினின்னு எனக்கு தெரியுமா. நீ அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போமா. சரிடா, வாமா வா. அப்படியா? ஆமாம்மா, ஊருக்கு உபகாரியா உன்னைக்கு விரோதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சமூக துரோகிய பழிக்கு பழி வாங்கியே தீருவேன்னு சபதம் போட்டுட்டு வந்திருக்கேம்மா. கொஞ்சிரம்மா, இதோ இதோ வந்துட்டேன். சிவகாமி, சிவகாமி, நீ குடும்பத்தை சீரழிச்சுதா சொன்னியே, அந்த செல்வநாயகன் இந்த போட்டோல இருக்கிறார பாரும்மா. ஆமாம்மா, இந்த பாவிதாம்மா. சிவகாமி. முத்து, நீ எப்படா வந்த? அது இருக்கட்டம்மா. அப்பா போட்டோவை பார்த்து சிவகாமி ஏதோ தப்பா சொல்றாளே, என்னம்மா விஷயம்? இது உங்க அப்பாவா? பயப்படாதம்மா, இந்த போட்டோல இருக்கிறது முத்துவோட அப்பாதான். ஆனா உன் குடும்பத்தை கெடுத்ததாக சொன்னியே, அது இவனோட சித்தப்பா. சித்தப்பாவா? என்னம்மா ஏதோ புதுசா சொல்றீங்க? ஆமாப்பா, நீ வறுமையான குடும்பத்துல பிறக்கல, வளமான குடும்பத்துலதான் பிறந்தேன். உங்க அப்பாவை கண்ட அந்த ஊரே கையெடுத்து கும்பிடும். அப்படிப்பட்ட நல்லவருக்கு துரசிங்கம்னு ஒரு தம்பி இருந்தார். அண்ணனும் தம்பியும் உருவத்துல மட்டுமல்ல, குரல்லையும் ஒரே மாதிரி இருப்பாங்க. உங்க சித்தப்பா பாகபிரவனை செஞ்சுக்கிட்டு போய் இருந்த சொத்தெல்லாம் அடிச்சிட்டார். தம்பி கெட்டு போயிட்டானேன்னு பரிதாபப்பட்டு உங்க அப்பா மறுபடியும் அவரை நம்ம குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு நாள் வியாபார விஷயமா 2 பேரும் மலையாக்கு புறப்பட்டாங்க. லட்சுமி, லட்சுமி, இதோ வந்துட்டேக்கா. அவங்க ஊருக்கு புறப்பட நேரமாச்சே, உள்ள என்னம்மா செஞ்சிட்டு இருக்க?
அவங்க போற வழியில சாப்பிடறதுக்கு பலகாரம் செஞ்சுட்டு இருந்தேக்கா. நல்ல பொண்ணம்மா நீ. வாயு வயிறுமா இருக்கிறவா எதுக்கு அடுப்புக்கு முன்னால போற? ரங்கையா, ரங்கையா, நான் இங்கதாம்மா இருக்கேன். ஐயா பெட்டில விபூதி பாக்கெட்டை மறக்காம எடுத்து வச்சுட்டியா? நான் ஒரு அந்த காலத்து மடையன், அத மாத்திரம் தான் மறந்துட்டேன். காடுடைய சுடலை பொடி பூசியன். முத்து, உனக்கு என்னடா வாங்கிட்டு வரணும்? அப்பா, நீங்க ஊர்ல இருந்து வர்றப்ப எனக்கு ஒரு யானை பொம்மை வாங்கிட்டு வாங்க. யார பொம்மையா? அம்மா, உனக்கு என்ன வேணும்? அப்பாட்ட கேளுமா. கண்ணி, நான் கண்ணில்லாதவன் தெரிஞ்சு லட்சாதிபதியான உங்க அப்பா இந்த ஏழையை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு பாரு. அந்த அன்பு ஒன்னே போதும்ப்பா. ராஜேஸ்வரி, நாம் பணத்தால ஒரு லட்சாதிபதி ஆனாலும் குணத்தால நீ ஒரு கோடீஸ்வரி. உன்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் முன்னால என்னுடைய பண சர்வ சாதாரணம். என்னங்க இது? ஊருக்கு போகும்போது கூடவா குடிக்கணும்? லட்சுமி, நீ இல்லாம கூட நான் எழுந்துருவேன். ஆனா இது இல்லாம என்னால் இருக்க முடியாது. சரி சரி, பெரியவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் புறப்படுங்க. அவர் ஏதாவது கேட்டாருன்னா தூரத்துல நின்னே பதில் சொல்லுங்க. வாடை அடிக்குது. எங்க அண்ணன் பெரிய மனுஷன்டி, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடந்துக்குவாரு. அப்படி ஒரு அண்ணனுக்கு இப்படி ஒரு தம்பியா? ஒண்ணு அப்படி ஒண்ணு இப்படித்தான். சரி சரி, நேரமாச்சு, புறப்படுங்க. ராஜேஸ்வரி, நான் போற காரியம் வெற்றிகரமா முடியணும்னு கடவுளை வேண்டி உன் கையால ஒரு ரூபா கொடு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு அந்த பராசக்தி ஒரு குறையும் வைக்க மாட்டான். இந்தாங்க. உங்க தம்பி வராரு. ஆமா, எப்படி சொன்னேன்? நிஜமா, நடந்து வர்ற காலடி சத்தத்தை கேட்டு யாரு வர்றாங்கன்னு அம்மா பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அண்ணா, நான் ரெடி. புறப்படலாமா? துரசிங்கம், குடிக்கிற பழக்கத்தை உன்னால நிறுத்தவே முடியாதா? சத்தியமா சொல்றேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் குடிக்கிறதையே நிறுத்திட்டேன்னா. இந்த பாரு, சிகரெட்டு குடிக்கிறதுனால உடல் தான் கெட்டு போகும். ஆனா பொய் சத்தியம் பண்ணா உள்ளம் கெட்டு போகும். உடல் கெட்டு போனாலும் பரவாயில்லடா தம்பி, உள்ளம் கெட்டு போக கூடாது. காண சாப்பிடுங்க. ஐயா, நீனா? நான் சைவாச்சேம்மா. உங்களுக்கு இல்லைங்க, இவருக்கு தான். உங்களுக்கு தனியா சைவ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். ராஜேஸ்வரி, ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? பையனே, போயிட்டு வரட்டுமாடா? ரங்கையா, ஐயா, திரும்பி வர ஒரு மாசம் ஆகும். நீதான் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் ஐயா. வரட்டுமா? ஒரு மாசத்துல திரும்பி வந்துடுறோம்னு சொல்லிட்டு போனவங்க 2 மாசமாயும் திரும்ப வரல. அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல. நானும் உங்க சின்னம்மாவும் பதறி போயிட்டோம். அம்மா, ஊருக்கு போன ஐயாங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஊருக்கு போன ஐயா. வாங்க. எங்க பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா? என்னங்க பதில் சொல்லாம இருக்கீங்க? எங்க உங்க தம்பி எங்க? லட்சுமி, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. கடவுள் நம்ம ரொம்ப சோதிச்சிட்டார். போன இடத்துல அம்மன் நோய் கண்டு துரசிங்க இறந்து போயிட்டாம்மா. லட்சுமி, இந்த சமயத்துலதாம்மா நீ தைரியமா இருக்கணும். இந்த பாருங்க, லட்சுமிய உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டமே இல்லை. நீங்க வற்புறுத்தி கூப்பிடறதுனாலதான் அனுப்பி வைக்கிறேன். கணவனை எடுத்து தவிக்கிற லட்சுமிக்கு கடவுள் பிறந்த வீட்டிலையாவது நிம்மதியை கொடுக்கட்டும். லட்சுமி, நேரமாச்சு. அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு வாமா, புறப்படுவோம். அக்கா, மாமா, நான் போறேன். அப்படி சொல்லாதம்மா, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. என்ன இருந்தாலும் இது உன் வீடு. இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. குழந்தை பிறந்தது கடுதாசி போடுங்க. நானும் ராஜேஸ்வரியும் உடனே புறப்பட்டு வரேன். போயிட்டு வாமா. ராஜேஸ்வரி, இன்னும் நீ சாப்பிடலையா? இல்லைங்க, உங்க தம்பி இறந்துட்டதே என்னால நினைக்கவே முடியலைங்க. தயவு செய்து அதை ஞாபகப்படுத்தாது. என் இதயமே வெடிச்சிடும் போல் இருக்கு.
என்னங்க இது? அது நம்ம எஸ்டேட் மேனேஜர் பாலு வந்திருந்தான். அவன் சிகரெட்டை குடிச்சிட்டு அணைக்காமே போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. பாலுவா? அவர் மெட்ராஸ் போயிருக்கிறதா காலையில தானே சொன்னீங்க. போறவன் வந்திருக்க கூடாதா என்ன? என்னமோ புரியாம பேசிக்கிட்டு. ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க போல இருக்கு. ராஜேஸ்வரி, குடி அந்த கிளாஸ். இதுல என்ன இருக்கு? அவன் நீ தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. குடிபடி. மாட்டேன். இதுல என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணும். உனக்கு தான் கண்ணிலேயே எப்படி பார்க்க முடியும்? கொண்டாங்க. கடவுள் எனக்கு கண்ணை கொடுக்கலன்னாலும் உணர சக்தியை கொடுத்திருக்காரு. அந்த கிளாஸ்ல இருக்கிறது மது. ஆமா, தம்பி இறந்து போனதுல இருந்து மனசு சரியில்லை, அதுதான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். துரசிங்கம், நடந்து வர காலடி ஓசையை கேட்டே என் கணவரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவேன். நீ என்னையா ஏமாத்த பாக்குறேன்? ராஜேஸ்வரி, உயிர் போனாலும் என் கணவர் பிடிக்க மாட்டார். உன் பேச்சையும் நடத்தையும் பார்த்து நீ யாரு தெரிஞ்சுக்கிட்ட? என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீ துரசிங்கம். உண்மை உண்மை சார். என் கணவர் இங்கே. அவர் சொத்துக்களை அடையறதுக்காக நீ ஏதோ சதி செஞ்சிருக்க. சொல், உண்மை சொல். அவரை என்ன செஞ்ச? ராஜேஸ்வரி, உனக்கு என்ன புத்தி தடுமாறி போச்சா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் உன் கணவன், செல்வநாயகம். தொடாதே. மரியாதையா என் கணவர் எங்கேன்னு சொல்லிடு. இல்ல உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன். என்னம்மா? ரங்கா, வந்துட்டியா? போலீஸ்க்கு போன் பண்ணும். உடனே இவன் கையில விலக மாட்டணும். என் புருஷன் இல்ல, துரசிங்கம். என்னம்மா சொல்றீங்க? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவர் நம்ம ஐயாதாம்மா. இல்ல ரங்கா, இல்ல, சத்தியமா இல்ல. கடவுள் என்ன சோதிக்கிறார் ரங்கா. என் தம்பி இறந்து போன அதிர்ச்சியில ராஜேஸ்வரிக்கு புத்தி பேதரிச்சு என்னையே யாருன்னு கேட்கிறா. என் கணவன் நீ இல்லேங்கிறா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னென்னமோ உளறாடா. ரங்கா, இவன் சொல்றதை நம்பாதே. நான் சுயபுத்தோடு தான் பேசுறேன். இந்த நன்றி கெட்டவன் என் கணவரை போல நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா. ராஜேஸ்வரி, அழாது, கொஞ்சம் அமைதியா இரு. ரங்கா, ஐயா, நீ போய் நம்ம டாக்டரை கையோட கூட்டிக்கிட்டு வா. ரங்கா, போகாதே ரங்கா, போகாதே. என் பேச்சு கேளு. எனக்கு பைத்தியம் இல்ல. இவன் போய் சொல்றான். இவன் துரசிங்கம் தான். என் கணவரை கொன்னுட்டான். என் கணவரை கொன்னுட்டான். அந்த பாவி என்னை பைத்தியம் சொல்லிட்டான். இனிமே இந்த வீட்டுல இருந்த குழந்தைக்கு உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி ரங்கையா தான் என்னை அனுப்பி வச்சது. ஆனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு குழந்தையோட ஓடி போயிட்டீங்கன்னு ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டேம்மா. அந்த பாவி ஜனங்களை அப்படி நம்ப வச்சுட்டான். ஏம்மா, இவ்வளவு பெரிய உண்மையை இது நாள் வரைக்கும் ஏம்மா என்கிட்ட சொல்லல? ஏம்மா சொல்லல? ஏன் சொல்லல? முத்து, இந்த உலகமே அவனை உங்க அப்பாதான்னு நம்பிக்கிட்டு இருக்கு. அவனே துரசிங்கம் தான் நிரூபிக்க நம்ம கிட்ட ஒரு விதமான ஆதாரமும் இல்லப்பா. அது மட்டும் இல்ல, அவன் ஒரு மிருகம். அவனால உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் இதே உனக்கிட்ட சொல்லலப்பா. எங்க அப்பாவை கொன்னவன் உயிரோட இருக்கவே கூடாது. அவசரப்படாதீங்க. அம்மா சொல்றது வாஸ்தவம் தான். அந்த பாவி உங்க அப்பாவை மட்டும் கொலை செய்யல, எங்க அப்பா கூட அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு தான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது தற்கொலை இல்லை. இதோ பாருங்க, சூழ்ச்சியை சூழ்ச்சியாலதான் வெல்லணும். வைரத்தை வைரத்தாலதான் அறுக்கணும்.